ஒரே வந்தது. யாரப்பா நீனும்? ಯಾರಪ್ಪ ನೀನು? ನನ್ನ ಹೆಸರು ನರೇಶ್. தமிழா? ஆமா. இப்படி கிழிஞ்ச சட்டையோட திக்கி திணறி கன்னடம் பேசும்போதே தெரிஞ்சது. அப்ப நீங்களும் தமிழ் தானா? இல்ல இல்ல, நான் கன்னடம் தான். ಹಲೋ, ನೀನು ಎಲ್ಲಿ? ನಾನು ಮನೇಲಿಲ್ಲ, ನೀನು ಹೊರಗೆ ತಿನ್ನು. ಹಾಂ. இப்போ யார்கிட்ட பேசுனீங்க? ನನ್ನ ಮಗನಿಗೆ, என் பையன்கிட்ட தான்ப்பா பேசினேன். உங்க பையன் எங்க வேலை பார்க்குறான்? அவன் எங்கே வேலை பார்க்குறான்? எப்போ பாரு கட்சின்னு தானே சுற்றிட்டு இருக்கான். வெளியே நடந்துக்கிட்டு இருக்கியா கலவரம்? அதில் கூட அவன் தான் ஆளை நின்றுக்கிட்டு இருப்பான். சரிங்க, நான் கிளம்புறேன். ஏய் இரு தம்பி, பயப்படாத. வெளியில் கலவரம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. இந்நேரத்துக்கு நீ வெளியில் போகிறது நல்லது இல்லை. என் பையன் வரமாட்டான். அவனை சாப்பிட வீட்டுக்கு வர வேணான்னு சொல்ல தான் நான் ஃபோன் பண்ணேன். உள்ளே இரு. இல்லைங்க, நான் கிளம்புறேன். நான் எப்படியாவது பெங்களூர் தாண்டி தமிழ்நாட்டுக்கு போனோன்னா போதும். என்னது, தமிழ்நாட்டுக்கு போக போறியா? இப்போதான் 40-50 பஸ் எரிச்சிருக்கானுங்க. 144 வேற போட்டிருக்கானுங்க. இங்கேருந்து 100 அடி கூட நான் தாண்டி போக முடியாது. அதுக்குள்ள உன்னை பிடிச்சிருவானுங்கப்பா. நான் தான் சொல்றேன்ல, நீ உள்ள வா. கலவரம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இந்நேரத்தில் நீ வெளியில் போகிறது அவ்வளோ நல்லதுக்கு இல்லை. வா, வந்து உள்ளே இரு. நீங்கள் கன்னடன்னு சொன்னீங்க, ஆனால் தமிழ் நல்லாவே பேசுகிறீங்களே. நான் 15 வருஷமா சென்னை மயிலாப்பூரில் தான் இருந்தேன். அதனால் தமிழ் எனக்கு நல்லாவே வரும்ப்பா. ஆமாம், உனக்கு இந்த ஊர்? நான் தஞ்சாவூர் பக்கம் கருத்தட்டா குடிங்க. ஓ, தஞ்சாவூரா? அப்பா என்ன பண்ணுறாரு? ஊரில் நிலப்பெல்லாம் வசதிலாம் இருக்காப்பா? வயலெல்லாம் இருக்கு. ஆனால் அதை வச்சு இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவ தான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.